வெல்கம் டு எம்கேபிஜி. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பட்டாவோட கேஜ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி பறக்கிற பட்டாங்களை கேஜில் போட்டு ட்ரெயின் பண்ணி பறக்க விடுறோன்றது தான் இந்த வீடியோவில் எடுத்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கேஜ் தனியாக வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பறக்கிற பட்டாங்களை ஒரு நல்ல ஹெல்த் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு கேஜில் போடணும். ஃபஸ்ட்டு அது வெளி உலகத்தையே முதல்ல அந்த லாஃப்ட்லேருந்து பார்க்குறதே என்னோடய அந்த கேஜில் தான். ஸோ ஃபஸ்ட்டு போட்டுட்டு என்ன பண்ணுவேன்னா, ரெக்கை எல்லாத்தையும் பின் பண்ணிடணும். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீனியை உள்ளே வச்சு ஒரு 3 நாள் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக சத்திரியில் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு சத்திரியில் போடுறதுக்கு முன்னாடி புறாவோடைய கல்லியை செக் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கல்லி எப்படி செக் பண்ணுறது, புறாவோட ரெக்கைக்கு எப்படி பின் போடுறது, எல்லாமே நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். ஸோ அதை பண்ண வேண்டிய வேலை கிடையாது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம்னா, புறாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். புறா நல்லா வெயிட்டாக, ரெக்கையில் எதுவும் டேமேஜ் இருக்கா, இல்லைனா வாலில் எதுவும் பிடுங்கிட்டு இருக்கா, ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். இல்லை பிஞ்சு ரெக்கை சில புறாங்களுக்கு இருக்கும், சில புறாங்களுக்கு ரெக்கையிலே பார்த்திங்கன்னா முடிச்சு விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் புறா பறக்க விட்டு டெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி நம்ம கேஜில் போட்டுட்டு இப்போது செக்கிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எப்படி பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, ரெக்கையை எடுத்து பார்ப்போம் விரித்து. அதில் ஏதாவது தடி மாதிரி அந்த கட்டி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ஏதாவது பிளாக் ஆகிருந்துச்சுன்னா ரெக்கையில் முடிச்சு விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி புறாங்களை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புறாவுடைய ரெக்கை வளர்ச்சியெல்லாம் சரியாக இருக்கா, வால்லாம் கரெக்டாக வளர்ந்துருக்கான்னு பார்த்துட்டு பறக்க விடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எத்தனை கல்லின்றதை நம்ம கணக்கு பண்ணணும். ஒரு 2 கல்லிக்கு மேலே இருக்கணும், அட்லீஸ்ட் இல்லைனா ஒரு கல்லியாவது விழுந்திருக்கணும். ஸோ விழுந்து முளைக்கிற டைமில் நம்ம புறாங்களை சத்திரியில் போட ஆரம்பிக்கலாம். ஸோ பறக்க விடுறதுன்னு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே 2 கல்லி இல்லை 3 கல்லியில் தான் புறாவை பறக்க விடுவேன். ஸோ அப்போ தான் அதுங்களுக்கு தெளிவான மைண்டு இருக்கும். ஸோ நம்ம இடத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கும். கண்ணும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெளிஞ்சு புறா கொஞ்சம் தெளிவான பார்வையில் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்ம பறக்க விடணும். இப்போ நம்ம கூண்டுக்குள்ளே போட்டு எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்றதை காட்டுறேன். இப்போ நம்ம சத்திரியில் மேலே போடும் போது கண்டிப்பாக தண்ணியில் நினைக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நினைக்கணுங்க. கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது, மழை டைம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்க வேண்டாம், சும்மா போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி ரொம்ப வெயிலாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் நினச்சிட்டு ஒரு 2 முக்கு முக்கி அதை ரெக்கையால் நினைக்கிற மாதிரி போட்டுட்டு சத்திரியில் போட்டுடணும். அதை இறக்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப கத்திரி வெயில் அந்த மாதிரி டைமில் நீங்கள் காய்ச்சல் போட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி எத்தனை நாள் போடணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. அது எத்தனை நாள் போடணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ஒரு 30 நாள் போடலாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 15 நாள் போடலாம். ரொட்டீனாக புறாவோட ஹெல்த்து பாதிக்காமல். ஏன்னா நம்ம என்னென்ன சத்திரியில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க எல்லோரும். சத்திரியில் பொறுத்த வரைக்கும் நான் தண்ணி வைப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா வெயிலுக்கு புறாங்க ரொம்ப சுருண்டுரும், ஸ்டோக் மாதிரி இறந்து போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் எப்போவுமே தண்ணி நான் சத்திரியில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியை தவிர வேறு எதுவுமே வைக்கக்கூடாது. காலையில் என்ன ப்ரோ போடணும், புறாக்கு ஏதாவது கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. வெறும் வயிற்றில் புறாவை நான் எப்போவுமே மேலே ஏற்ற மாட்டேன். ஒரு வயிறுக்கு தீனி இருக்க மாதிரி லைட்டாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மேலே ஏற்றுவேன். ஏற்றிட்டு புறா பார்த்திங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் நான் காய்ச்சலில் தான் வச்சுருப்பேன். இறக்குற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5, 5:30 அந்த மாதிரி டைமில் தான் கீழே இறக்குவேன். ஸோ புறா தண்ணி குடிக்கிறதுனால அதோடய ஹெல்த் நல்லா ரொம்ப டீஹைட்ரேட்லாம் ஆகாமல் புறா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு கீழே ரெக்கை விட்டு புறாங்களோட தீனி போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளே நம்ம போடக்கூடிய அந்த பட்டா கேஜுக்குள்ளே தீனியை வச்சு நான் உள்ளே போட்டுருவேன். அப்படி தான் பண்ணணும். புறாங்களை எப்போவுமே வெறும் வயிற்றில் நீங்கள் போட்டு மேலே விட்டிங்கன்னா புறாக்கு சுக்கா வர கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ உள்ள புறாங்களுக்கு, அப்போ உள்ள புறாங்கள்லாம் ஹெல்த் நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ உள்ள புறாங்களாம் நீங்கள் கத்திரி வெயிலெல்லாம் போட்டு சும்மா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா புறா ஸ்டோக் இறக்குற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் லைட்டாக தீனி போடுங்க, தப்பு கிடையாது. என்ன தீனி ப்ரோ கொடுக்கலாம் பறக்க விடுறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறையா பேர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, கம்பு, கெவுரு இது 2யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே உடச்சக்கல்ல இருக்க மாதிரி ஒரு கைப்பிடி போட்டுப்பேன். ஸோ அதை அப்படியே ஒரு கை அள்ளி வச்சுருவேன். அப்படி தான் தீனி போட்டுட்ருக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் அதுங்களுக்கு ஹெவி ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீடிங் பேருக்கு போடக்கூடிய கொண்டக்கடலை,
என்னென்ன பெரிய தீனிலாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போமோ அதையும் வந்து நான் ஒரு நாள் வச்சுருவேன். ஸோ இதுதாங்க நான் வைக்கிறது. அப்புறம் நான் வந்து ஹெல்த் டானிக் என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, புறாக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பி காம்ப்ளெக்ஸ் கொடுப்பேங்க. வேறு எதுவும் நான் கொடுக்க மாட்டேன். ஸோ வாரத்துக்கு 2 வாட்டி நான் பி காம்ப்ளெக்ஸ் கலந்து வைப்பேன். அதே மாதிரி பறந்துட்டு வர புறாங்களுக்கு என்ன வைக்கலான்னு கேட்குறாங்க எல்லாரும். ரொம்ப நேரம் பறந்த புறாங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வெல்லம் கலந்த தண்ணி வைக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் வைக்கலாம், எலக்ட்ரால் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது அதுங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி இருக்கும். திரும்பவும் அது வந்து ரிக்கவர் ஆகி சீக்கிரமாக பறக்கிறதுக்கு ஒரு டயர்டு இல்லாமல் கேஜுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். எப்போவுமே பறந்துட்டு வர புறாங்களுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பறக்க விடும் போது கர்ணப்புறாங்க நிறையா தொலைஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம எப்படி தடுக்கலான்னு கேட்குறாங்க. அது எப்படி வந்து நம்ம பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து சாதா புறாங்க இருக்கலாம், இல்லை ஹோமர் புறாங்க இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹோமர் புறாங்களும் சாதா புறாங்களும் ஆரம்பத்தில் பறக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய புறாங்களுக்கு வந்து நீங்கள் அதுங்க கூட ஃபஸ்ட்டு அனுப்பி விடுங்க. அப்படி அனுப்பும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஹோமரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைட்டு பறக்காது, ரொம்ப லாங்கும் போகாது. ஃபஸ்ட் டைம் நம்ம பறக்க விடும் போது தான் ரொம்ப லாங் போய் சுற்றி அதோட ஏரியாலாம் பார்க்கறதுக்காக நல்லா பறக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரவுண்ட் அடிக்கும் கீழே இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் வந்து நம்ம புறாவை சுத்து பண்ணணும். சுத்து பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுத்து பண்ணுறதுனா என்னன்னு முதல்ல கேட்டிங்கன்னா, நம்ம இடத்த வந்து நல்லா சுற்றி பார்க்க வைக்கணும் புறாவை. இப்போ புறாவை வந்து நம்ம இடத்த சுற்றி பார்க்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் புறா வந்து ரொம்ப லாங்கோ இல்லை ஹைட்டோலாம் முதல்ல பறக்கிற புறா பறக்காது. ஃபஸ்ட்டு வந்து புறா கொஞ்சம் தூரம் பறக்கும், ஒரு பில்டிங்கில் போய் உட்காரும், பக்கத்தில் இருக்க பில்டிங்கில். திரும்பவும் அங்கேருந்து வந்து நம்ம வீட்டுக்கு வர ட்ரை பண்ணோம். ஸோ அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரெயின் ஆகுமே தவிர எடுத்தோடனேலாம் புறா போய் லாங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டுலாம் வராது. ஸோ அதுதான் விஷயம். இங்கேருந்து போனால் நம்ம வீடு எங்கேருந்து இப்போ வரணுன்றதை அதை சுற்றி பார்க்க வைக்கணும். 4 திசையிலையும் வந்து நம்ம சுற்றி பார்க்க வைக்கணும். அதுதான் புறாவை சுத்து பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சுத்து பண்ணும்போது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா லாங்கோ இல்லை ஹைட்டோ பறக்கிற புறாங்களோட உங்கள் புறாங்களை பறத்துங்க. அப்படியே பறக்க விடும் போது அதுங்க வந்து கொஞ்சம் நல்லா பறக்கிற புறானா அது கூடவே பறந்து எங்கேயாவது மிஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓமரை வந்து பறத்தும் போது ஓமர் புறா நம்ம சர்க்கிள்லேயே சுற்றி சுற்றி பறக்கிறத எங்கே இருந்தாலும் அந்த புறா பார்த்துச்சுன்னா, நம்ம புறாங்க பறக்குதுன்றதை பார்த்துட்டு அது கூட வந்து ஜாயின் பண்ணி கீழே இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து ஓமரை பறக்க விடுங்க. எப்போவுமே வந்து அந்த லேண்டிங் டைமில் ஓமரை பறக்க விட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து சீக்கிரமாக இறங்குறதுக்கு யூஸ் ஆகும். இப்படி தான் புறாங்களை பறத்தணும். அதே மாதிரி சத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் வீடியோ. 3 டைப்பாக சத்திரியை வந்து நம்ம புறாவில் காய்ச்சல் போடணும்னு சொல்லிட்டு. அது என்னங்க 3 டைப்புன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு 10 மணி இல்லை 9 மணிக்கு நீங்கள் மேலே ஏற்றுறீங்க சத்திரியன்னா, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் சத்திரியை கொஞ்சம் இறக்கி வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம புறாங்களுக்கு கீழே இருக்க இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னோடய லாஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடு தான் மேலே போட்டிருக்கோம். ஸோ அந்த ஓட்டோட அளவுக்கு வந்து நான் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு பாதி சத்திரி நான் இறக்கி தான் கட்டுவேன். ஸோ கட்டிட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் வந்து நான் கீழே ஃபுல்லாக டவுன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் சத்திரி அப்படியே வச்சுருப்பேன். புறாங்களை வெளில விட மாட்டேன். கீழே வந்து இந்த ரெக்கை விட்டு புறாங்களா அதுங்க பார்க்கும். ஸோ அந்த கீழ் தரைங்களை பழகிறதுக்கு அது வந்து யூஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சத்திரியில் போட்டு காய்ச்சல் பண்ணி இறக்கணும். அப்படி இறக்கும் போது தான் புறாங்களுக்கு வந்து மைண்டில் நல்லா பதியக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, தீவனத்துக்கு நம்ம அந்த கூண்டுக்குள்ளே தான் வந்தாகணுன்றத மைண்டில் நல்லா பதியணும். வேறு எங்கேயும் தீவனம் கிடைக்காதுன்றத அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புறாங்க வேறு எங்கேயாவது போய் இறங்குது அப்படின்னா உடனே அதை வந்து வேறு புறாங்களை போட்டு நம்ம இறக்கிறதுக்கு பார்க்கணும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது வந்து ஜங்கிலி கூட போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஜங்கிலி வந்து இப்போ தீவனத்துக்கு எங்கே போகுது, எங்கே வந்து தங்குது, எப்படி கூடு கட்டுறதுன்றத 2 நாள் 3 நாள் அது வாட்ச் பண்ணி பார்த்ததுங்க கூட சேர்ந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம புறா நம்மக்கிட்ட வராது. ஸோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப வேறு பில்டிங்கில் போய் உட்கார புறாலாம் ரெக்கை வெட்டி நீங்கள் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் புறாங்களை எப்படி பறக்க விடுறது, ஸோ அதுங்களை எப்படி லேர்ன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கர்ணப்புறாவும் சாதா புறாவும் ஒன்றா ஓட்டலாமா நிறைய பேர் கேட்குறாங்க. ஓட்டலாம், தப்பே கிடையாது. ஆனால் வந்து என்னென்னா, கர்ணப்புறாவும் சாதா புறாவும் நீங்கள் ஒன்றா ஓட்டும் போது என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, கர்ணை ஒரு நிமிஷம் நின்று பெல்ட்டி அடிக்க ட்ரை பண்ணும். ஆனால் வந்து சாதா புறா நம்ம வந்து ஃப்ளோவில் அது பாட்டுக்கு பறந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பறக்க விடும் போது அந்த பெல்ட் அடிக்கிற புத்தி வந்து கரணைக்கு மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் பறக்கவே ஆரம்பிக்கும். ஸோ நல்லா அடி இருக்கிற புறா வந்து நம்ம சாதா புறா கூட ஓட்டினா அது பறவையாக மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி மாறி. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ சாதா புறாவும் கர்ணப்புறாவும் தனியாகவே ஓட்டுங்க, அதுதான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஃபஸ்ட்டு சாதா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இறக்குனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம ஓட்டலாம். கர்ணப்புறா அப்புறம் ஓமர் அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பேட்சாக பிரித்து விடும் போது தான் அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா பறக்கிற புறாவோட சில புறாங்களை அமிச்சிங்கன்னா புறா டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளையர் லோ ஃப்ளையர்னு 2 வகை இருக்குது. ஹை ஃப்ளையர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உயரத்தில் போய் வானத்தை ஒட்டி புள்ளி காமிச்சே பறக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து புறாங்க கூட நீங்கள் லோ ஃப்ளையர்னு ஒரு புறா இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மணி நேரம் பறக்கும், ஆனால் கீழேயே தான் பறக்கும், மேலே ஹைட்டே ஏறாது. ஸோ அதை வந்து நம்ம லோ ஃப்ளையர்னு சொல்லுவோம். இப்போ இதையும் நீங்கள் கலந்து பறக்க விடும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஹைட்டாக பறக்கிற புறாவை வந்து கீழே இறக்கிடும். சில புறாங்க வந்து என்ன ஆகும்னா அந்த லோ ஃப்ளையர் கூட ஹை ஃப்ளையர் கூட நம்ம போகணுமேன்றதுக்காக மேலே பறக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நல்லா பறக்கிற புறாங்களை தனியாக ஓட்டி பழகுங்க. அப்போ தான் அதோடய டைமிங் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கம்மியாக பறக்கிற புறாங்களை நீங்கள் வந்து லாஸ்ட்டாக திறத்துங்க, அப்போ தான் அதுங்களும் பார்த்து டைமிங் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தாங்க ஃபுல்லாக புறாவை ட்ரெயின் பண்ணணும். இப்படி நம்ம ட்ரெயின் பண்ணி தான் புறாங்களை பறக்க விட்டுட்ருக்குறோம். என்னோடய புறாலாம் மேலே ஏறிச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டம் தான். ஏன்னா ஹைட்டில் தான் இருக்கும் புறா. நம்மளது எல்லாமே எனக்கு ஹை ஃப்ளையர் தான் பிடிக்கும். லோ ஃப்ளையராக இருந்தால் நான் வந்து கொடுத்துருவேன் வெளியில், இல்லைனா வந்து ஏதாவது கட் பண்ணி ரெக்கா ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்க புறாங்களை மட்டும்தான் லாஃப்ட்டில் வச்சுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரைனிங்கை பற்றி நம்ம ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். இதைத்தான் நாங்கள் இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கோட நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even